ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதிமுக கொடுத்த அந்த ஒரு ஆஃபரை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆதவ் அர்ஜுனா வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த 2வது ஆண்டு விழாவில் வந்து பேசின சம்பவத்திலிருந்து நமக்கு வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து புரிய வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு வந்து நடந்த சமயத்தில் திமுக மற்றும் பாஜக வந்து கடுமையாக வந்து தளபதி விஜய் விமர்சனம் பண்ணி வந்து பேசினார். ஆனால் அதிமுக வந்து சீண்ட கூட வந்து நினைக்கல. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் வந்து கூட்டணி அமைச்சு 2026 தேர்தலில் வந்து களம் காண்பாங்க அப்படிங்கிற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் கடந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அதிமுகவுடனான கூட்டணிக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை தலைவரான விஜய் வந்து நோ சொன்னார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. அதிமுகவுடைய கொள்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகார பகிர்வு அப்படிங்கிற பேச்சுக்கே வந்து இடம் கிடையாது. அந்த மாதிரி சூழலில் அதிமுக கூட வந்து கூட்டணி வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதலமைச்சர் பதவியோ துணை முதலமைச்சர் பதவியோ எதுவுமே வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட கூட்டணி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஓரங்கட்டினார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே நமக்கு வந்து கூட்டணி தான் வந்து செட் ஆகலை, தேர்தல் வியூகத்தையாச்சும் வந்து சரியாக வகுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னோக்கி வந்து ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள். ஒருபுறம் வந்து பாஜக பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் அதிமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலை வந்து சந்திக்கணும், அதிகமான எம்எல்ஏக்களை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காய் நகர்த்துறாங்க. ஆனால் பாஜகவை என்ன ஆனாலும் நான் வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப தீவிரமாக வந்திருக்காரு. சரி தேர்தல் வியூகத்தையாச்சும் வந்து சரியாக வகுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர் இவங்களெல்லாம் எப்படியாச்சும் அதிமுக பக்கம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கணக்கு போட்டப்போ தான் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணி வந்து அமைஞ்சால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம், திமுகவுக்கு வந்து நெருக்கடியை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிகே பார்த்திங்க அப்படின்னா வந்து பிளான் பண்ணார். அதனைத் தொடர்ந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதிமுக கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து மேற்கொண்டாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து என்ன பேசுனாங்க, இப்போ வந்து நமக்கு வந்து சோசியல் மீடியாவில் வர செய்திகள் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து 2.5 வருஷம் ஆட்சி பண்ணுறோம், அதேமாதிரி நீங்கள் 2 வருஷம் வந்து ஆட்சி பண்ணுங்கள், இந்த மாதிரி பிரித்து வந்து ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபரை தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து அதிமுக கிட்ட வந்து சொன்னதாக வந்து சொல்லப்படுது. ஆனால் வந்து அதற்கு வந்து அதிமுக வந்து சம்மதம் தெரிவிக்கலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு மாநாட்டில் வந்து ஆதவ் அர்ஜுனாவுடைய பேச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கவனத்தை வந்து ஈர்த்திருக்கு. ஆதவ் அர்ஜுனா வந்து மேடையில் வந்து என்ன பேசியிருப்பார்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 45 தொகுதி வந்து கொடுங்க, நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறோம் அப்படின்லாம் நாங்கள் வந்து இங்கே வரலை, தேர்தலில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசியிருப்பார். அப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு 45 தொகுதி வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ண விஷயம் தான் அதிமுக ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து 45 சீட்டை உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா வந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுகவை தோற்கடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு இருந்த ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈகோவெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அறிவித்த வேட்பாளரை கூட வந்து திரும்ப பெற்று விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக கூட வந்து கூட்டணி வந்து அமைச்சாங்க. அந்த கூட்டணியில் தேமுதிகவுக்கு 41 தொகுதி வந்து கொடுத்தாங்க. அதில் தேமுதிக 29 தொகுதியில் வந்து ஜெயிச்சு விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனார். அதே பாணியில் திமுகவை எதிர்கட்சியாக கூட வந்து ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணதாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தரப்பு வந்து அதெல்லாம் முடியவே முடியாது, நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகலாம் வரல, ஆட்சி அமைக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணிக்கு வந்து அதிர்ச்சி கொடுத்துட்டு வேணவே வேணாம் அப்படின்னு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஒரு சைடு எதிராக இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் எதிராக இருக்காங்க. இப்போ மீதி இருக்குதுன்னு பார்த்தா பாமக மற்றும் தேமுதிக தான். அந்த 2 கட்சியை மட்டும் வச்சு ஒரு கூட்டணியை வந்து அதிமுக உருவாக்குனாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து டஃப் கொடுக்குற மாதிரி வந்து இருக்காது. அப்படிங்கிறதுனால அதிமுகவோட நிலைமை இப்போ வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.